ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் அன்புக்குரியவர்களே, இந்த மே மாதம் முதல் தேதியிலே ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம எல்லாம் ஆண்டவர் கொண்டு வந்ததற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். இந்த மாதம் ஒரு விசேஷமான மாதம். ஆண்டவர் நம்ம எல்லாம் அற்புதமாய் அதிசயமாய் நடத்துகிறதான ஒரு மாதம். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். நம்முடைய வாழ்க்கையில் வந்ததான பாடுகள் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே, சோதனைகள் மத்தியிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய கரங்களை பிடித்து ஆண்டவர் நமக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் வாக்குகளை கொடுத்து பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்தார். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொன்னது போல, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று சொன்ன தேவன் கடந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் என் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் நம்மை அற்புதமாய் அதிசயமாய் நடத்தினார். நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்தித்தார், நம்முடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்கினார். அதற்காக ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்துவோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர், சகல வல்லமை படைத்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்தின் மே மாதம் முதல் தேதியில் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் இருக்கிறோம். இந்த முதல் தேதியில் ஆண்டவர் நமக்கெல்லாம் கொடுக்கிறதான வாக்கு தத்துவம், நமக்கெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறதான வாக்கு, ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து நாம் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க, என்னோடு கூட இடைபடுங்க, என்னை நடத்துங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார், நம்மோடு கூட இடைபடுகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான அந்த வார்த்தை, ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான அந்த வாக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவ ஆவியானவர் என்னை ஏவினபடினாலே உங்களோடு கூட இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். இது கர்த்தர் கொடுத்த வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை, இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, இது மாறாத வார்த்தை, இது உண்மையுள்ள வார்த்தை, இது சத்தியமான வார்த்தை, இது நீதியும் நியாயத்தையும் செய்கிற வார்த்தை, இது அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற வார்த்தை. இந்த வார்த்தையில ஜீவன் உண்டு, இந்த வேளையில வல்லமை உண்டு. நீயும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலைவேளை ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் விசுவாசத்தோடு வந்திருப்போம், ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து வந்திருப்போம். கர்த்தர் நமக்கெல்லாம் கொடுக்கிறதான வாக்குத்தத்தமான வசனம். என் அன்புக்குரியவர்களே, பேதுரு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 7வது வசனம். இந்த வசனத்தை இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். என்ன என்று சொன்னால், 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லமா? ஆமென். ஆண்டவர் இந்த மே மாதத்தில் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை, ஒரு வாக்கு தத்துவம். கர்த்தர் உங்களை விசாரிக்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார், கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால், கர்த்தர் உங்களை விசாரிக்கிறபடியினால், கர்த்தர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்களுடைய கவலைகள் எல்லாம், உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற இந்த கால வேளையிலே அன்புக்குரியவர்களே, இந்த தேவ சமூகத்தில் நீங்க வந்திருக்கிற இந்த வேளையில, இந்த கால வேளையில ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல நீங்க தோல்வியை சந்தித்து துக்கத்தோடு அல்லது துயரத்தோடு, வாழ்க்கையில வியாதியோடு, பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு இந்த கால வேளையில் நீங்க வந்திருக்கலாம். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு. நீங்க சொல்லலாம், நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன், நான் நெருக்கப்பட்டு இருக்கிறேன். தாவீது சொல்கிறாரு, எனக்கு அழுவதற்கு பலனே இல்லை, என் பலன் உள்ள மட்டும் நான் அழுதேன்,
என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை, என்னை ஆற்ற ஒருவரும் இல்லை, என்னை தேற்ற ஒருவரும் இல்லை. என் பலனெல்லாம் இழந்து போச்சு, என் பலனெல்லாம் என் சரீரத்தை விட்டு இழந்து போச்சு. ஒடுக்கப்பட்டவனாய் நொறுக்கப்பட்டவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி தாவீது சொன்னது போல அதே நிலைமையில என் அன்புக்குரியவர்களே, இந்த கால வேளையில் நீங்க வந்திருக்கலாம். இந்த கால வேளை தேவ சமூகத்தில் நீங்க வந்திருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் நீங்க ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு, உங்களுடைய குடும்பத்தில் கைவிடப்பட்ட சூழ்நிலையில, பலரால கைவிடப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் ஏமாற்றங்களை சந்தித்து இருக்கலாம். பிறரை நம்பி, பிறர் மீது நம்பிக்கை வைத்து ஏமாந்து போய் நீங்க ஒடுக்கத்தோடு துக்கத்தோடு இந்த காலவெளியில் வந்திருக்கலாம். ஐயோ, நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன், என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லையே, என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லையே, என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கலாம். என் அன்புக்குரிய சகோதரனே, என் அன்புக்குரிய சகோதரியே, என் அருமையான தகப்பனே, தாயே, உன்னை பார்த்து தான் இந்த காலவேளை ஆண்டவர் சொல்லுகிறார். நம்புங்கம்மா, நம்புங்கய்யா. சகோதரனை நீங்க நம்புங்க, சகோதரியை நீங்க நம்புங்க. இது ஆண்டோடைய வார்த்தை, இது வல்லமையுள்ள வார்த்தை, இது தேவனின் சத்தம், தேவனின் சத்தம், வல்லமுள்ள சத்தம், உன் வாழ்க்கையில கிரியை செய்யக்கூடிய சத்தம் இது. ஆண்டவர் இந்த காலவேளை உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை விசாரிக்கிற தேவன், நான் உன்னை விசாரிக்கிற தேவன், நான் உன்னை விசாரித்து உனக்கு நியாயம் செய்வேன், உனக்கு நீதி செய்வேன், உனக்கு நன்மை உண்டாக செய்வேன், உனக்கு ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லி இந்த மே மாதம் முதல் நாள் கர்த்தர் நமக்கெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லலாமா? கர்த்தர் நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகினால நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாதீங்க. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 55வது சங்கீதம் 22வது வசனத்தில் நம்ம விதமாக வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். உன்னை ஆதரிக்கக்கூடிய தெய்வமாய் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் விசாரிக்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் நம்மை ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய பாரங்கள் எல்லாம் அவர் மேல வச்சிடலாம், நம்முடைய பாரங்கள் எல்லாம் அவர் மேல வச்சிடலாம். நாம ஏன் சுமக்கணும், நாம ஏன் சுமந்து கொண்டே இருக்கணும்? ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். மத்திய எழுதின நற்செய்தி நூல் 11வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் அவர் சொல்லி இருக்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என் அன்பு சகோதரனே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என் அன்பு சகோதரியே, நீ என்னிடத்துல வாமா, நீ என்னிடத்துல வா தம்பி, நீ என்னிடத்துல வா தங்கச்சி, அம்மா என்கிட்ட வா, ஐயா என்கிட்ட வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இந்த கால வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். சத்தம் உங்களிடத்தில் புறப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறது. இதை நம்புங்கம்மா, இதை விசுவாசிங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார், நம்மை ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் என்னை விசாரிக்கிற தேவன், நீர் என்னை விசாரிக்கிற தேவன், என்னை விசாரித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், பிலிப்பியர் நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, எதை குறித்தும் கவலைப்படாமல், ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா நிலைமைகளையும் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினாலும் ஜபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உடைய சிந்தைகளையும் உடைய இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்மை காத்துக்கொள்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளும் எல்லா நிலைமைகளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிற தேவன், அவர் நம்மை ஆதரிக்கிற தேவன், அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் தம்முடைய திருவாழை திறந்து மக்களுக்கு உபதேசம் பண்ண அந்த உபதேசங்களை அந்த பகுதியில் வாசிக்கிறோம். குறிப்பாக 6வது அதிகாரத்தில் 32வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணாதீங்க,
கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. அந்த அதிகாரம் முழுவதிலும் நான் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 33லேருந்து 34 வரையும் வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் அருமையாக சொல்கிறாரு, முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்கிறார். இவைகள் எல்லாம் சொன்னால் முன்னாடி வசனத்தை வாசிக்கும் போது காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்க, கவனித்து பாருங்க. அவை விதைப்பதில்லை, அறுப்பதில்லை, அவைகள் என்ன பண்ணதில்லை, சேர்த்து வைப்பதில்லை. அதுக்கு என்ன பண்ணுறார் ஆண்டவர்? போஷிக்கிறாரு. காட்டு பறவைகளை பாருங்க, காட்டு புஷ்பங்களை பாருங்க, எல்லாம் ஆண்டவர் உடுத்து வைக்கிறாரு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உணவுக்காக ஏன் கவலைப்படுறீங்க? உடைக்காக ஏன் கவலைப்படுறீங்க? இந்த உலகத்தின் தேவைகளுக்கு ஏன் கவலைப்படுறீங்க? என்ன தேடுங்க, என்ன தேடுங்க, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தருவேன். நம்புறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகம் 28வது அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் விதமாய் வாசிக்கிறோம், துஷ்டர் நியாயத்தை அறியார்கள், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களோ, கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள், சகலத்தையும் பெற்றுக்கொள்வார்கள், சகல நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு உண்டாகும் இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. கர்த்தரை தேடும்போது, கர்த்தரை தேடும்போது உனக்குரிய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகான்மா. ஐயா, உனக்கு உண்டாகும் தம்பி. உனக்குரிய ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். எந்த மனுஷனாலும் அந்த ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியாது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க தீர்மானித்து விட்டால், கர்த்தர் உன்னை உயர்த்த தீர்மானித்து விட்டால், கர்த்தர் உனக்கு நன்மைகளை செய்ய முடியாது அவர் தீர்மானித்து விட்டால், எந்த சக்தினாலும் எந்த மனுஷனாலும் அதை தடை செய்யவே முடியாது. ஆசீர்வாதம் சிரசின் மேல இருக்கும். நம்புறீங்களா? நம்புறீங்களா? இந்த கால வேளையில, இந்த மே மாதத்தில், இந்த முதல் நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார், நம்மோடு கூட இடைபடுகிறார். அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். கவலைப்படாதமா, கண்ணீர் வடிக்காதமா. என்னை யாருமே விசாரிக்கலையா, நான் இப்படிப்பட்ட சூழலில் இருந்தேன், நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தேன், என் வாழ்க்கை இப்படி இருந்தது, என்னை விசாரிக்க யாருமே வரலையா, ஆண்டவர் என்னை விசாரிக்க யாருமே வரலையா அப்படின்னு சொல்லி கவலைப்படாதம்மா, கவலைப்படாத ஐயா. ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க, உன்னை விசாரிக்க. உன் கணவர் உன்னை விசாரிக்க மறந்திருக்கலாம், உன் மனைவி உன்னை விசாரிக்க மறந்திருக்கலாம், உன் பிள்ளைகள் உன்னை விசாரிக்க மறந்திருக்கலாம், உன் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் உன்னை விசாரிக்க மறந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை மறக்கவில்லை அம்மா, கர்த்தர் உன்னை மறக்கவில்லையா, கர்த்தர் உன்னை மறக்கவில்லை. அவர் சொல்றாரு, என் உள்ளங்கையில உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். என் உள்ளங்கையில உன்னை வச்சிட்டு இருக்கம்மா, ஒவ்வொரு நாளும் பார்க்கிறேன், உன்னை நான் விசாரிச்சுட்டே இருக்கிறேன். நீ சாப்பிட்டியா, நீ சாப்பிடலையா, நீ தூங்குனியா, தூங்கலையா என்று சொல்லி நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன், உன்னை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த கால வேளையில நமக்கெல்லாம் வாக்கு கொடுக்கிறார். ஆகையினால கவலைகள் எல்லாம் மறந்து, துக்கங்கள் எல்லாம் தூக்கி போட்டு ஆண்டவர் பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நீர் என்னை விசாரிக்கிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் என் குடும்பத்தை விசாரித்து நீங்க நடத்துங்கப்பா, என் வேலையை விசாரித்து நீங்க நடத்துங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளை விசாரித்து நீங்க நடத்துங்க ஆண்டவரே. எங்கள் மீது உம்முடைய கண்களை வைத்து நீர் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க ஆண்டவரே. நாங்க நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காண்பியும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் மீது கண்களை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க, நடக்க வேண்டிய வழியில எங்களை போதித்து நடத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார், ஆண்டவர் நம்மை ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார், ஆண்டவர் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த தெய்வத்தை நாம் தேடுவோம். இந்த காலவேளை அவருடைய சமூகத்தை தேடுவோம், ஒரு சமூகத்தில் காத்திருப்போம். இந்த மாதத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்துங்கப்பா. நீர் எங்களை விசாரிக்கிற தேவனா இருக்கிறீங்க, நீர் எங்களை ஆதரிக்கிற தேவனா இருக்கிறீங்க, நீர் எங்களை காக்கிற தேவனா இருக்கிறீங்க, நீர் என்னுடைய தேவையெல்லாம் சந்திக்கிற தெய்வமா இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டோம் ஆண்டவரே, எதை குறித்தும் கவலைப்பட மாட்டோம். தேவனாகிய கர்த்தர் நீர் பெரியவராய் இருக்கிறீர், பெரிய காரியங்களை செய்வீர், அற்புதங்களை செய்வீர், அதிசயங்களை செய்வீர். நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் நம்புகிறோம். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? இந்த மாதத்துக்குரிய ஆசீர்வாதம்,
இந்த மாதத்துக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுப்பார். ஆண்டவர் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வேலையை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிரயாணங்களை ஆசீர்வதிப்பார். நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவனாய் அவர் இருப்பார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? அப்படியே ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, நீர் என்னை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஐயா, நீர் என்னை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறீர், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நடத்துங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை நடத்துங்க, என் பிள்ளைகளை நடத்துங்க ஆண்டவரே, என்னோடு கூட இருங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? அல்லேலூயா. நன்றி தகப்பனே, அல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் என்னை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறே, நீர் என்னை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறே, உமக்கு நன்றி 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 ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த மாதத்தின் முதல் நாளில் கொஞ்ச நேரம் எல்லாரும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென். உன்னை என்றும் விசாரிக்கும் பரமபிதா உன் அருகே இருக்கின்றார், கலங்காதே. என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, அருமையான ஐயா அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்க அருகில் இருக்கிறாரு. ஏசப்பா உங்க அருகில் இருக்கிறாரு. ஏசப்பா உங்க குடும்பத்தில் இருக்கிறாரு. ஏசப்பா உங்க பிள்ளைகளோடு கூட இருக்கிறாரு. ஏசப்பா நீங்க வேலை செய்கிற இடத்துல இருக்கிறாரு. ஏசப்பா நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் அவர் இருக்கிறாரு. விசுவாசத்தோடு சொல்லலாமா? உன்னை என்றும் விசாரிக்கும் பரமபிதா உன் அருகே இருக்கின்றார், கலங்காதே. உன்னை என்றும் விசாரிக்கும் பரமபிதா உன் அருகே இருக்கின்றார், கலங்காதே. உன்னையும் நேசிக்கும் தகப்பனவர் உன்னுடன் என்றும் இருக்கின்றார். உன்னையும் நேசிக்கும் தகப்பனவர் உன் குறையாவையும் தீர்த்திடுவார். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே. ஆமென். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே. ஐயா, கவலைப்படாதே மகனே, அம்மா, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே. துயரம் எல்லாம் புரிந்திடும் தெய்வம் அவர் உன் பாரம் சிலுவையில் சுமந்தாரே. உன் துயரம் எல்லாம் புரிந்திடும் தெய்வம் அவர் உன் பாரம் சிலுவையில் சுமந்தாரே. கவலைகள் அவரிடம் சொல்லிவிடு, கண்ணீர்கள் யாவையும் துடைத்திடும். உன் கவலைகள் யாவையும் சொல்லிவிடு, கண்ணீர்கள் யாவையும் துடைத்திடுவார். கவலைப்படாதே மகனே,
கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. ஐயா அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர். சொன்னதை செய்கிற தெய்வம் ஆண்டவராங்க இயேசு கிறிஸ்து. இந்த கால வேளையில உடைய கரத்தை பிடித்து சொல்றாரு, ஏமானி அழற, ஏமானி அழற, ஐயா நீங்க ஏன் அழறீங்க, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய கண்ணீரெல்லாம் துடைக்கிற தேவன் அவர். கண்ணீரெல்லாம் துடைக்கிற தேவன் அவர். கரங்களை ஒப்பு கொடுப்போமா, ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நீ எனக்கு போதும், ஆண்டவரே நீர் எனக்கு போதுமான தேவனா இருக்கிறீர், நீர் எனக்கு போதுமான தேவனா இருக்கிறீர், நீர் என்னை விசாரிக்கிற தேவனா இருக்கிறீர், நீர் என்னை ஆதரிக்கிற தேவனா இருக்கிறீர், நீர் என்னை காக்கிற தேவனா இருக்கிறீர், நீர் என்னை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற தேவனா இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த மாதம் முழுவதும் நீர் என்னை விசாரித்து, நீர் என்னை ஆதரித்து, நீர் என்னை காத்து, நீர் எனக்கு ஆசீர்வாதங்களை நன்மைகளும் கொடுத்து நடத்துகிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதோ இந்த கால வேளையில உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக இந்த அடிமை ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் என்னுடைய ஆசீர்வாதத்தை நடத்துவீராக. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக, குறைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நிறைவாக மாறட்டும். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் என்று சொன்னீங்க. தேவனாகிய கர்த்தர் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரே. இதோ ஆண்டவரே இந்த மாதத்தில் இந்த கால வேளையில இந்த சமூகத்தில் யாரெல்லாம் கண்ணீரோடு என் வியாதி எப்போது என்னை விட்டு மாறும், என்னுடைய வியாதி எப்போது என்னை விட்டு நீங்கும், என் வறுமைகள் எப்போது என்னை விட்டு நீங்கும், என் கடன் பிரச்சனை எப்போது என்னை விட்டு நீங்கும், என் கஷ்டம் எப்போது என்னை விட்டு நீங்கும் என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த கால வேளையில இறங்கி அவர்களை விசாரித்து, அவர்களை ஆதரித்து, அவர்களை காத்து, நீர் ஆண்டவரே நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி நடத்தபடியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ இந்த மாதத்தில் ஆண்டவரே எனக்கு இன்னும் ஒரு திருமணம் நடக்கலையே, எனக்கு ஒரு வரன் வரலையேன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. நல்ல ஒரு திருமண வாழ்க்கை நீர் அமைத்து தாங்கப்பா ஆண்டவரே. இரவும் பகலும் சமூகத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி இல்லையே என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே அவருடைய மனம் படுகிற வேதனைகளை நீர் அறிவீர், நிந்தனைகளை அறிவீர், அவமானங்களை நீர் அறிவீர், பிறர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு கேட்டு இரவும் பகலும் கண்ணீர் வடிப்பதை நீர் அறிவீர். இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. விசாரிக்கிற தேவன், விசாரிக்கிற தேவன், விசாரியும் ஆண்டவரே. ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுங்க ஐயா. ஒரு இடம் வாங்கி நான் ஒரு வீட்டை கட்டணும், நான் ஒரு வீட்டை கட்டணும் என்று சொல்லி பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. வேலை வாய்ப்பு இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க. வியாபாரம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, படிப்பை முடித்து ஆண்டவரே உயர் கல்விக்காய் போய் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த மாதத்தில் எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க, எல்லா ஊழியக்காரங்களையும் ஆசீர்வதிங்க, எல்லா விசுவாச பெருமக்களை ஆசீர்வதிங்க. நீர் விசாரிக்கிற தேவனாய் இருப்பதற்காய் நமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. திரு கரங்களை ஒப்பு கொடுக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.